योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरत कुमार प्रचोदयात्। योगीराम सुरत कुमारिன் பெருங்கருணையால் பிரபஞ்ச பரோபகாரி கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பெருங்கருணையால் நம்முடைய யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலில் தினம் தினம் அனுதினமும் மக்கள் அனுகூலமாக அருள் பெற்று செல்வதை நாம் எல்லோரும் பார்க்கிறோம். இந்த ஆடி பெருக்கண்ணைக்கு கூட அவ்வளோ அமோகமான சிறப்பான நிகழ்ச்சிகள் வேற எங்கேயுமே அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவு அமர்க்களமாக பகவான் யோகிராம் சுரத்குமார் கருணையோடு இங்கிருந்து அருள்கிறார். சராசரியாக 50-60 பேர் புது புது பக்தர்கள் புதிதாக யோகிராம் சுரத்குமாரை அறிந்து வந்து பயன்பெற்று செல்கிறார்கள். உனக்கெல்லாம் அன்னைக்கு அழகாக வந்திருக்கலாம் கொழுப்பு. இதில் பல பேர் அங்கங்கே இருந்து நமக்கு ஒவ்வொரு ஃபீட்பேக், அது நீங்கள் வந்து போகிற ரூட்டு சரியில்லை, நீங்கள் போகிற ரூட்டு ஒன்றும் எல்லாம் தப்பாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பலரும் பலவிதமான ஒப்பீனியன். நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போது பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்த பலர் இன்னும் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பகவான் யோகிராம் சுரத்குமார் கூடவே இருந்து அவர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணினார், அவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார், யார் யாருக்கு என்னென்ன பெரிய அதிசயங்களை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத அறிஞ்சவங்களும் கூடவே இருக்கிறாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் நாம் எப்படி எப்படி அவரை வந்து நாம ஜபம் பண்ணோம், எப்படி பிரார்த்தனை பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நானும் ஏதோ வேறொரு உலகத்திலிருந்து குதித்து வரல, எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய பலருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏன் கோயில் கட்டுறீங்க, நீங்கள் ஏன் கோயில் கட்டணும், நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும், நீங்கள் எதுக்காக இவ்வளோ சிரமப்படுறீங்க, பேசாமல் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து நாம ஜபம் சொன்னால் போதுமே, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு சொன்னால் போதுமே, அதில் ஏன் நீங்கள் போய் கஷ்டப்படுறீங்க? ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கோ டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கோ மட்டும் நம்ம ஒரு சிறப்பாக கொண்டாடினா போதுமே, மற்றபடி நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் சிரமப்படுறீங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணுறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாரும். அப்புறம் பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் நடந்த அற்புதங்களை, அவர் செய்த கருணையை பலர் ஒரு சிலவர் புத்தகங்களாக எழுதியிருக்காங்க. அதை மட்டும் தானே நீங்கள் பரப்புரை பண்ணணும், அதை மட்டும் தானே நீங்கள் உங்கள் முகநூலில் வெளியிடணும். நீங்கள் ஏன் வேறு வேறு தகவல்களை வெளியிடுறீங்க, நீங்கள் ஏன் வேறு வேறு நிகழ்வுகளை போடுறீங்க, அது தப்பு இல்லையா? சரி, பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த அற்புதங்களை, அவர் பல பக்தர்களுக்கு நிகழ்த்திய பெரும் கருணையை ஒரு சில பேர் புத்தகங்களாக எழுதியிருக்கிறாங்க. அதைத்தானே தினம் தினம் ஒரு 10-15 பேர் ஒரே பதிவாக போடுறாங்க. ஒருத்தர் ஒரு பதிவை போட்டோன்னா அதை ஒரு 10-15 பேர் எடுத்து அதை ஷேர் பண்ணுறாங்க. டெய்லி இது தான் வந்துகிட்டு இருக்கு. நானும் பல வருடங்களாக பார்க்குறேன் பகவான் யோகிராம் சுரத்குமார் செய்த அற்புதங்கள், அவர் ஒவ்வொரு காலத்திலையும் பக்தர்களுக்கு செய்த கருணையை ஒரே பதிவாக தான் எல்லாரும் பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பெரும் பக்தர் திரு பார்த்தசாரதி அவங்க எழுதின கோஸ்பல் ஆஃப் யோகிராம் சுரத்குமார் புத்தகத்தை நானே முழு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கேன். அவருடைய பேரில் ஒவ்வொரு சம்பவங்களை ஒவ்வொரு பேஜாக என்னுடைய ஃபேஸ்புக்கில் பழைய பதிவுகள், அவருடைய பதிவுகள் எல்லாம் அவருடைய உத்தரவில் அவருடைய பெயர் போட்டே நான் போட்டிருக்கேன். அமரகாவியத்திலேருந்து பல பதிவுகள் போட்டிருக்கோம். சரி, நான் ஒன்று கேட்குறேன், இதை எத்தனை வருஷமாக நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு அதே பகிர்ந்துக்கிட்டே இருப்பீங்க? இதுதான் யோகிராம் சுரத்குமார் செய்தது, இதுதான் யோகிராம் சுரத்குமார் செய்தது. இதை டெய்லி ஒரு 10 பேர் பகிர்ந்து வேற என்ன பண்ண போறீங்க? அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட்? அப்போ அடுத்த தலைமுறைக்கு இதே பகிர்ந்துட்டு இருந்தா போதுமா? பல பேர் பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு சில பேர் 1-2 புத்தகங்கள் எழுதிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? அந்த புத்தகம் எத்தனை பேருக்கு தெரியும்? பகவான் யோகிராம் சுரத்குமார் செய்த அற்புதங்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த அற்புதங்களை பற்றி ஒரு பதிவு போட்டோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? நான் என்ன சொல்ல வரேன், பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி பேசணும், அவருடைய அற்புதங்களை பேசுவோம், அவர் செய்த கருணையை பேசுவோம், அவருடைய எல்லா பக்தர்களுக்கும் அவர் ஆற்றிய பெரும் தொண்டை நம்ம பேசுவோம்.
அதை பேசுவோம், பேசினா தானே தெரியும். இன்னும் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இவர் ஏதோ காசு பணம் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஏதோ புதுசாக ஒரு ட்ராக்கை பிடிச்சி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பலருக்கு அந்த சந்தேகம். இவர் ஏதோ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை புதுசாக ஒரு ரூட்டை கிளியர் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் 10 காசு நம்ம காணிக்க யார்ட்டையும் வாங்குறதே இல்லை. இல்லை அதை செய்யுங்க இதை செய்யுங்க, ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வைங்க, ஃபேன் போடுங்க, லைட்டு வாங்கி போடுங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. சொல்லப்போனால் நம்முடைய யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் மட்டும்தான் பக்தர்களுக்கு வாரி வாரி அருளோட சேர்த்து பொருளையும் அவருடைய எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கறது நம்ம மட்டும்தான். நாம மட்டும்தான் பிரசாதங்கிற பேரில் பல பல அற்புதங்களை நம்ம வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கோம். பை நிறைய வாரி வாரி பகவானுடைய கருணையும் அவருடைய அர்ப்பணித்த பொருட்களையும் வாரி வாரி பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எத்தனை இடத்துல இப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய இடங்களில் 2 வாழைப்பழமோ ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லை ஒரு விபூதியை தான் கொடுத்து விடுவாங்க. நாம் அப்படி இல்லை. ஆடி பெருக்குன்னா அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக என்னெல்லாம் வீட்டில் பெருகணும்னு கொடுக்குறோம். சித்திரை 1ன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வீட்டில் பெருகணும்னு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் நட்சத்திரமும் கோள்களும் பார்த்து பகவான் யோகிராம் சுரத்குமார் பாதத்தில் அர்ப்பணித்து எல்லாரும் குடும்பத்தோட எல்லாரும் எவ்வளவு தூரம் நல்லா பல்கி பெருகணுங்கிற ஒரு அக்கறையில் எல்லாரும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம மட்டும்தான். வாங்குறது நம்ம கடமை இல்லை, வாங்குறது இல்லை. சில பக்தர்கள் இங்கே வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சாமி, ஆனால் எனக்கு வருகின்ற பொருளாதார நிலைமை எனக்கு சரியில்லைன்னு சொன்னவங்கள நாமளே அவங்கள வர வச்சு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி பகவானை வணங்க வச்சு திரும்பவும் அனுப்பி விட்டுருக்கோம். திரும்பி அவங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக அனுப்பி விட்டுருக்கோம். நிறைய பக்தர்கள் பகவானுடைய புகைப்படம் எங்களுக்கு வேணும், பகவானுடைய படம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பகவானை புதிதாக அறிந்து கொண்ட பக்தர்கள் கேட்குறவங்களுக்கு எல்லாம் நாம் 200 ரூபா 250 ரூபா செலவு பண்ணி ஃபோட்டோ அது 450 ரூபா 500 ரூபா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு பகவானுடைய புகைப்படம், பெரிய புகைப்படம், அதோட பிரசாதம் எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய பக்தர்கள் நம்ம கொரியர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சாமி இதுக்கு எவ்வளோ ரூபான்னு வாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், பகவான் விற்கிறதுக்கு இல்லைப்பா, பகவானை காசுக்கு விற்கிறதுக்கு இல்லை. பகவானை நீங்கள் தவறாமல் வீட்டில் வச்சு வழிபடணுங்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் அதை தரோம். பகவானை ஒரு கணமும் ஒரு காசுக்கு அவரை விற்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்கும் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். சரி, அப்புறம் ஏன் நீங்கள் சரி காசுக்கு எதிர்பார்க்கல, பணத்துக்கு எதிர்பார்க்கல, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி 30 வருஷம் 40 வருஷம் பகவானை பற்றி நிறைய பேசிட்டீங்க, பகவானை பற்றி நிறைய எழுதிட்டீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது ரீச் ஆச்சு? எத்தனை பேருக்கு பகவானை கொண்டு போய் சேர்த்தீங்க? இல்லை, பகவான் கூடவே இருந்தவங்க, பகவான் கூடவே நாங்கள் இருந்தோம், பகவானை பற்றி எங்களுக்கு தான் முழுக்க தெரியும், பகவானை பற்றி எங்களுக்கு தான் முழுசாக தெரியும்னு சொல்கிறவங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு இன்னைக்கு பகவானை கொண்டு போய் புதுசாக சேர்த்தீங்க? இல்லையே. காலத்துக்கு தக்கபடி, அந்தந்த நேரங்காலத்துக்கு தக்கபடி நம்ம சில விஷயங்களை கையில் எடுத்து பகவான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்க பகவான் தெரியுமா, எங்க பகவான் அன்னைக்கு அப்படி செய்தார், எங்க பகவான் அன்னைக்கு இப்படி செய்தார், என்ன எங்க பகவான் அப்படி செய்தார்னு அப்படி சொன்னா எத்தனை நாளைக்கு கொண்டு போய் நம்ம அதையே சொல்லிட்டு இருக்க முடியும்? கருணையை சொல்லிட்டு இருக்க முடியும். கருணையே சொல்லணும், அவர் செய்த அற்புதங்களை சொல்லணும், அவர் செய்த எல்லா இதுகளையும் நம்ம சொல்லணும். அதோட சேர்த்து பகவான் யோகிராம் சுரத்குமார் யாரு அப்படிங்கிறத சொல்லணும். அவர் எதுக்காக இந்த அவதாரம் எடுத்து வந்தார் அப்படிங்கிறத சொல்லணும். பலருக்கும் இன்னும் என்ன யோசனை இருக்குன்னா, ஏன் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய படத்தை மட்டும்தான் நீங்கள் பகிரணும்? ஏன் அதில் சிவபெருமான் படம் வைக்கிறீங்க, அதில் பெருமாள் படம் வைக்கிறீங்க, ஏன் வேறு படங்கள்லாம் வைக்கிறீங்க? சிவபெருமானும் பகவான் யோகிராம் சுரத்குமாரும் ஒன்றா? பகவான் நாராயணரும் பகவான் யோகிராம் சுரத்குமாரும் ஒன்றா? நீங்கள் ஏன் இப்படி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி போடுறீங்க? பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய படத்தை மட்டும்தானே நீங்கள் போடணும். நான் சொல்ல, உங்கள் குருட்டு கண்ணுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு, உங்கள் குருட்டு கண்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய படத்தை மட்டும்தான் போடணும், அதுக்கு மேலே நீங்கள் வேறு எதையும் போடக்கூடாது. நீங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமாரை ஏதோ ஒரு குரு, அவர் ஒரு குருவாக அவதரித்தார், குருவாக இருந்தார், எனக்கு கார் வாங்கி தந்தார், எனக்கு வீடு வாங்கி தந்தார், என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், என் குழந்தைக்கு குழந்தை கொடுத்தாரு, குழந்தை பெற வச்சார், எனக்கு நிறைய தொழில்கள்லாம் வாங்கி தந்தார். இந்த அளவுலேயே நீங்கள் ஒரு குருவாக பார்த்துட்டு இருக்கனால உங்கள் குருட்டு கண்களுக்கு அவ்வளோதான் தெரியும். நாங்கள் அவரை ஈஸ்வரனுடைய அம்சமாக பார்க்குறோம், பகவான் ஸ்ரீ ராமருடைய அவதாரமாக பார்க்குறோம். எம்பெருமான் நாராயணர் 9 அவதாரம் எடுத்ததில் ஒரே ஒரு அவதாரத்தை தவிர வேற எங்கேயுமே நான் தான் இறைவன் அவர் சொல்லவே இல்லை. எஸ்பெஷலி ராம அவதாரத்தில் நான் இறை அவதாரம்ங்கிறத அவர் எந்த இடத்துலையுமே காட்டினதில்லை. அவர் பிறந்தது முதல் கடைசியா அந்த சராயு நதியில விழுந்து அவர் சொர்க்கத்துக்கு வைகுண்டத்துக்கு போன வரைக்கும் அவர் எங்கேயுமே நான் ஒரு இறை அவதாரம்னு சொல்லவே இல்லை. சாதாரண மனிதனாகத்தான் பிறந்தார், வாழ்ந்தார். பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னார்,
எனக்கு 3 குரு அப்படின்னு நான் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய அவதாரம், என்னுடைய பிறப்பு வேற. எனக்கு 3 குருன்னு சும்மா ஒரு உலக வழக்கத்துக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய என்னுடைய அவதார நோக்கம் வேற, என்னுடைய பிறப்பின் நோக்கம் வேறன்னு அவரே சொல்லியிருக்கார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் இறைவனுடைய அம்சம் தானே, இறைவன் தானே, எம்பெருமான் நாராயணர் தானே ராமராவன் பிறந்தாரு. அவர் பிறந்ததால் அவருக்கு ஒரு அப்பா இருந்தார்ல, அவருக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவருக்கு 2 சித்தி இருந்தாங்கல்ல, நான் 3 அண்ணன் தம்பி இருந்தாங்க, 3 தம்பிகள் இருந்தாங்கல்ல, ஒரு மனைவி இருந்தாங்கல்ல, ஒரு குரு இருந்தார்ல, வசிஷ்டர்னு ஒரு குரு இருந்தார்ல. ஆனா இவங்கெல்லாம் இருந்ததுனால பகவான் ஸ்ரீராமர் கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? ஐயா, அவருக்கு ஒரு குரு இருந்தாருங்க, அவருக்கே ஒரு குரு இருந்தாரு, அவருக்கு ஒரு அப்பா இருந்தாரு, அவருக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, 2 குழந்தைங்க வேற இருந்தது, லவா குசான்னு 2 குழந்தைங்க வேற இருந்தது. அப்ப அவர் கடவுளா அப்படி நீங்க கேட்பீங்களா நீங்க? பகவான் ஸ்ரீ ராமபிரான் 2 குழந்தையை பெற்றுக்கிட்டதுனால, ஒரு மனைவியோட வாழ்ந்ததுனால, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால அவர் கடவுள்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா என்ன? அப்படின்னு நானும் விட்டுறேன். பகவான் யோகிராம் சுரத்குமார் கடவுள் இல்லப்பா, அவர் ஒரு குரு தான். எப்படி அரவிந்தர் ஒரு குருவோ, எப்படி ஜக்கி வாசுதேவ் ஒரு குருவோ, எப்படி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு குருவோ, எப்படி மற்றபடி பாட்டு சொல்லி தரது ஒரு குருவோ, எப்படி உங்களுக்கு சிலம்பம் சொல்லி தரது ஒரு குருவோ, எப்படி பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தரது ஒரு குருவோ, அதை போல இவர் ஒரு குருப்பா. உங்களுக்கு நாமம் சொல்லி தந்தார், அவ்வளோதான். 1-2 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்திருக்காரு, வீட்டில் போய் இங்கிலீஷ் டியூஷன் எடுத்திருக்காரு. அப்போ திஸ் இஸ் அவ்வளோதான் இனஃப். அவர் ஒரு குரு, நானும் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பகவான் ஸ்ரீராமர் இறைவன் இல்லை, கடவுள் இல்லை, நீங்க ஒத்துக்குங்க. நானும் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் கடவுள்னு நானும் சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப நான் அவரை கடவுள்னு சொல்றதால உங்களுக்கு எங்க எரியுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவர் தான் ஈஸ்வரனுடைய அம்சம், அவர் தான் பகவான் ஸ்ரீராமருடைய ஒரு அவதாரம்னு நான் சொல்றதுனால உங்களுக்கு எங்க குத்துது குடையுதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது வந்து நான் காணிக்க கேட்டேனா, உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது வந்து எனக்கு யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு ஒரு டொனேஷன் தாங்கன்னு கேட்டேனா, இல்லை உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது வந்து நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், எனக்கு ஏதாவது கருணை காட்டி ஒரு டொனேஷன் தாங்கன்னு கேட்டேனா, இல்லை நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேனா, வெளிநாட்டிலேருந்து பண உதவிகளை வாங்குறதுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேனா, ஏன் காசை போட்டு, ஏன் சொந்த பணத்தை போட்டு நான் பகவான் யோகிராம் சுரத்குமார் நான் வழிபட்டுட்டு இருக்கேன். அவருடைய கருணையை பற்றி பலருக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் சொல்கிறேன் ஒழிய சும்மா தெருவா போய் கண்டவங்களையும் போய் கூப்பிடல, வாங்க ஏதாவது சில்லற தாங்கன்னு கூப்பிடல. என்னை நம்பி பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய கருணையை நம்பி வரவங்களுக்கு அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் எல்லாரும் கூட்டமாக அதிகமாக வராங்க, எல்லாருக்கும் எம்பெருமானுடைய கருணை கிடைக்குதுன்னு அர்த்தம். இதில் இவங்கெல்லாம் யார்? இவங்க என்னைக்காவது நான் இவங்க கிட்ட போய் ஏதாவது பகவான் யோகிராம் சுரத்குமார் நீங்கள் வாங்கின கருணையில் எனக்கும் கொஞ்சம் அர்ப்பணிங்க ஏதாவது கேட்டோமா? நீங்கள் உங்களுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் என்ன அசைன்மெண்ட் தந்தாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. அதை செய்துட்டீங்களா? ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா? நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் பகவான் யோகிராம் சுரத்குமார் என்ன கோடு கிழிச்சாரோ அந்த லக்ஷ்மண ரேகை நீ மீறி நீங்க போகாம இருக்கீங்களா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இல்ல நான் ஏதாவது திருவண்ணாமலையில போய் அந்த ஆசிரமத்தை ஏதாவது அபகரிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இல்ல வேற யாராவது வச்சிருக்கக்கூடிய ஆசிரமங்களை நாம பிரச்சார இதுகளை நம்ம வந்து அபகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா? எங்க பாட்டுக்கு நாங்க எங்க வேலையை செய்யிட்டு இருக்கிறோம். பகவான் யோகிராம் சுரத்குமாரை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல நீங்க ஏதாவது சேர்த்து வச்சிருக்கத பகவான் யோகிராம் சுரத்குமார் சேர்த்து வச்சு நாங்க திருடிட்டு வந்துட்டோமா? ஏதாவது திருடிட்டு வந்துட்டோமா? எதுவுமே கிடையாது. தென் அவர் போற வழி சரியில்லை, போற வழி சரியில்லைன்னா பகவான் பார்த்துக்குவார். தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நாங்க போற வழி யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நாங்க போயிட்டு இருக்கிற வழி சரியில்லை, இந்த ரூட் சரியில்லை அப்படின்னா தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது பகவானுடைய பிரச்சனை. பகவானுடைய கருணையும் அவருடைய பெரும் கருணை இங்கே நிரம்பி இருக்கிறதுனால தான் எல்லா பக்தர்களும் இங்கே வந்து நிறைவோடு போகிறாங்க. இங்கே உள்ளவங்க மட்டும் இல்லை, வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் கூட ரொம்ப அமர்க்களமாக இருக்குது சுவாமி, ரொம்ப அற்புதமாக இருக்குது சுவாமி, இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, பகவானுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க அப்படிதான் சொல்லிட்டு போகிறாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய உறவினர்கள் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்தவங்க கூட, நான் எவ்வளவோ திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன், இன்னும் 1-2 ஆலயங்களுக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வந்தப்போ ஏதோ ஒரு டிவைன் பவர் எங்களுக்கு அப்படியே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், உணர்றோம் அப்படி சொன்னாங்களே. ஒரு நண்பர் ஒவ்வொரு இந்த யோகிகள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளையே போய் வழிபடுறவர், ஒவ்வொரு ஜீவ சமாதியிலும் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் தியானம் இருக்கிறவர், 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து தியானம் பண்றவர். ஒரு முறை இங்கே வந்தார், இங்கே வந்து உட்காந்து 20 நிமிஷம் தான் உட்காந்துருப்பார். நான் வீட்டுக்குள்ள வந்து வந்தோடனே எழுப்பிட்டு சொன்னார், சுவாமி
நான் ஒவ்வொரு மகான்களுடைய ஜீவ சமாதியிலும் போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இந்த குண்டலினி எழும்பும். ஆனால் அதுக்கு 3 மணி நேரம் டைம் எடுக்கும் சுவாமி. எனக்கு ஐ ஃபீல் இட், என்ன உணர்ந்துருக்கேன் நான். ஆனால் இந்த இடத்துல வந்து 20 நிமிஷத்தில் நான் வந்து உட்கார்ந்த 20 நிமிஷத்தில் எனக்கு இந்த குண்டலினி அப்படியே எழும்புனதை நான் உணர்ந்தேன். பெரும் கருணையாக இருக்கார் பகவான் சொன்னார். நான் உடனே இதெல்லாம் மைக்கு போட்டு அது போட்டு இது போட்டு வாங்க 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 வாங்க, யாரையாவது எந்த பக்தரையாவது நீங்கள் இங்கே தான் வரணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கே பகவான் இல்லை இங்கே பகவான் இல்லை, யார்கிட்டயா சொல்லியிருக்கோமா? நம்ம எல்லாரும் இங்கே விழுப்புரம் பக்கத்தில் போகிறீங்களா, திருவண்ணாமலைக்கு போங்க. மதுரை பக்கத்தில் இருக்கீங்களா, குருஷேத்திரம் போங்க. கன்னியாகுமரிக்கு போகிறீங்களா, காணிமடம் போங்க. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். யாரையாவது நீங்கள் இங்கே தான் வரணும், பகவான் இங்கே தான் இருக்காரு, என்னைக்கா சொல்லியிருக்கோமா? 15 பேர் வந்து பாத பூஜை பண்ணப்போ கூட அவங்க கிட்ட கூட நான் என்ன சொன்னேன், இது எதுக்குங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரீங்க, பக்கத்தில் மதுரைக்கு போங்க, அங்கே போங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னுடைய வேலை, என்னுடைய பணி, பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை, பகவான் யோகிராம் சுரத்குமாரை அறியாதவர்கள் இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்த சவுத் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதான் என்னோட கான்செப்ட். நீ அவர் வணங்கலை, தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், அது எனக்கு வேலை இல்லை, நீ என்னவும் பண்ணிக்கோ. ஆனால் பகவான் யோகிராம் சுரத்குமார்னா யாரு? அந்த விசிறி சாமியார் அவரா அப்படின்னு எவனும் நீ கேட்கக்கூடாது. எப்படி மற்ற சில சாமிகளெல்லாம் எனக்கு தெரியும், ஆமாம் அவர் என் கனவுல வந்தார், விபூதி தந்தார், அது தந்தார், இது தந்தாருன்னு வேளக்கிழமை பெரும் கூட்டம் கூடுதோ ஒவ்வொரு இடங்கள்லையும். அதே போல பகவான் யோகிராம் சுரத்குமார், ஐ நோ தட், அவர் இறை வம்சம், அவர் ஒரு இறைவன், கலியுகத்தில் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு எல்லா பக்தர்களுக்கும் தெரியணுங்கிறதா நம்ம கான்செப்ட். சத்தியம். இதை தவிர வேற என்ன, எந்த பக்தர்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சொல்லுங்க? என்ன எதிர்பார்க்குறோம்? எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்க தான் செய்யறோம் ஒழிய யாருக்கிட்ட நான் வாங்குறதே கிடையாது. அப்போ இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா, நான் அப்படிங்கிற நினைப்பு உள்ள சில பேருக்கு தான் அந்த பிரச்சனைகளே வருது. நான் தான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே வருது. இப்ப நான் என்ன சொல்றேன், பகவானை பத்தி நீங்களும் பேசுங்க, நானும் பேசுறேன். பகவான் யோகிராம் சுரத்குமாரை பத்தி பெரிய அளவில் பேசுறதுக்கு ஆட்கள் இல்லையே. ஒரு 4-5 பேர் பேசுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. நீங்களும் பேசுங்கன்றேன். பகவான் யோகிராம் சுரத்குமாரை பத்தி, அவருடைய கருணையை பத்தி, அவருடைய நாமத்தின் மகிமையை பத்தி எல்லாரும் பேசுங்கன்றேன். உங்களுக்கு எங்கேயும் பேச வாய்ப்பு கிடைக்கல, எங்கேயே நான் பிளாட்ஃபார்ம் தரேன், வாங்க. யோகிராம் சுரத்குமாரை பத்தி எனக்கு நல்லா பேச தெரியுங்க, நான் நிறைய பேசுவேன். ஆனா என்ன யாருமே பேச கூப்பிடல, என்னை யாருமே பேச அனுமதிக்கல. அப்படி யாராவது இருக்கீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க, இங்க நான் உங்களுக்கு மேடை போட்டு தரேன். இங்க உங்களுடைய முழக்கத்தை வெற்றி முழக்கமா முழங்குங்க, உங்களுடைய திறமையை இந்த உலகமே பார்க்கட்டும், அப்புறம் எல்லாரும் கூப்பிடுவாங்க. எங்கேயுமே நான் தான் அப்படின்னு இல்லையே. இங்கே எல்லாரும் பாத பூஜை பண்ணுறீங்க, நான் எங்கேயாவது வந்துட்டு நான் தான் பண்ணுவேன், நான் தான் பகவானுக்கு பாதத்தை துடைப்பேன், நான் தான் பகவானை தூக்கி வச்சுக்குவேன், எங்கேயாவது சொல்கிறேம்மா? இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணீங்களா, நான் பண்ணணுன்னா நீங்கள் நல்லா இருக்கணும். இப்போ எதுக்கு எல்லாருக்கும் பிரசாதத்தை நம்ம வாரி வாரி கொடுக்குறோம்? நம்ம எதுக்கு பை நிறையா போட்டு வாரி வாரி எதுக்கு எல்லாரும் கொடுக்குறோம்? எங்கே வரவங்க யாரும் நான் அந்த ஆளை நம்பி போனேங்க, இன்னைக்கு இப்படி ஆகிட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி 1-2 சாமிகள்லாம் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமாக பல பக்தர்களுக்கு வீடுகளுக்கெல்லாம் விசிட் எல்லாம் பண்ணி பல பக்தர்கள் பொழிஞ்சு நசிஞ்சு போயிருக்காங்க. அப்போ நம்ம யாரையும் பகவான் யோகிராம் சுரத்குமாரை நம்பி கூப்பிட்டு யாரும் நான் இப்படி கஷ்டப்படுறேங்க அங்கே போயின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. பகவான் யோகிராம், அதுதான் நான் ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் சொல்லுவேன். பகவான் யோகிராம் சுரத்குமார் நீங்கள் பார்க்க வரீங்கன்னா உடனே உங்களுக்கு பைக்கு கிடைக்கும், உடனே உங்களுக்கு கார் கிடைக்கும், உடனே உங்களுக்கு வீடு கிடைக்கும், உடனே உங்களுக்கு அது நடக்கும், உடனே உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்கும்னு தயவு செய்து யாரும் நம்பி வராதிங்கன்னு நான் தான் சொல்கிறேன். பகவான் யோகிராம் சுரத்குமார் வேற. ஏன் நம்ம சொல்கிறோம், போன சத்சங்கத்தில் என்ன சொன்னோம், நீங்கள் அவர்கிட்ட எந்தவித பிரார்த்தனையுமே வைக்க வேண்டாம், எந்தவித கோரிக்கையுமே வைக்க வேண்டாம், எந்தவித விண்ணப்பமே வைக்க வேண்டாம், எந்தவித அப்ளிகேஷன் எழுதி போட வேண்டாம். நீங்க பகவான் யோகிராம் சுரத்குமாரை மனதால நினைத்து அவர் திருவடிகளில் உங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணம் பண்ணி அர்ப்பணிச்சு அவருடைய நாமத்தை விடாம நீங்க சொல்லி பகவான் யோகிராம் சுரத்குமாரை இங்க இருந்து இங்க வரைக்கும் நீங்க அவரை உள்வாங்கி இருந்தாலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவரே செய்வாருங்க. நீங்கள் மற்ற கோயில்களில் போய் கடவுளே எனக்கு தீபாராதனை காட்டுறப்பெல்லாம் எனக்கு அதை தந்துருங்க இதை தந்துருங்க, எனக்கு அந்த வாரம் இது வேணும், எனக்கு இந்த வாரம் இது வேணும், அங்கே ஒன்றுங்க தேவையில்லைங்க. நீங்கள் எதுவுமே இங்கே அப்ளிகேஷன் போட வேண்டாம். அவரை பரிபூர்ணமாக நம்புங்க, அவரை பரிபூர்ணம் அவருடைய நாமத்தையே சொல்லுங்க. பகவானே சொல்லியிருக்காரு, என்னுடைய நாமத்தை யார் விடாமல் சொல்கிறாங்களோ அது நான் கட்டுப்படுவேன் இருக்கார். கட்டுப்பட்டாலே உங்களுக்கு என்ன தரணுமோ தந்து தானே ஆகணும், தராமல் எங்கே போக முடியும் பகவான்? அப்போ இந்த பிரபஞ்ச பரோபகாரியை புரிஞ்சிக்காத பல சக்திகள் என்ன பண்ணுது, இது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இது ஏன் அவங்க இப்படி நடத்துகிறாங்க, தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்.
நாங்கள் பகவானை எந்த வகையிலும் நாங்கள் பிறரு கொண்டு சேர்க்க தான் அங்கே இருக்கிறோம் ஒழிய வேற எதுக்காகவும் இல்லை. ஏப்ரல் மாதம் நாம் ஒரு மாத கடைசி ஒரு சத்சங்கத்தில் சொன்னோம், இந்த மாதிரி கைலாய மலையை மீட்டெடுக்கணும். இந்துக்களுக்கும் புத்த மதத்தினருக்கும் சமணர்களுக்கும் இன்னும் சில இந்து சமய பிரிவுகளுக்கும் கைலாய மலை தான் புனித மலை. கைலாய மலை தான் புனித மலை. இந்த கைலாய மலை காலப்போக்கில் சில அரசியல் நிகழ்வுகளால் பிற நாட்டினர் அதை அபகரித்து வச்சிருக்காங்க. அப்போ இந்துக்களுக்கு மற்ற சில சமயத்தினருக்கும் இந்த கைலாய மலையை நம்ம மீட்டெடுக்கணும். கைலாய மலையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த கைலாய மலையை மீட்டெடுத்தா பகவான் ஈஸ்வரனை போய் வழிபடுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இன்னைக்கு பகவான் ஈஸ்வரனை வழிபடுறதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம எல்லாரும் கைலாய மலையை இந்திய அரசாங்கம் அடுத்தது மே மாதம் மீண்டும் பதவியேற்க போற இந்திய அரசாங்கம் கைலாய மலையை மீட்டெடுக்கணுங்கிற பிரார்த்தனை வச்சோமா? அதுக்கு ஒரு சில பேர் கேள்வி, இது என்னங்க கைலாய மலையை மீட்டெடுக்கிறதா? ஹவு இட் இஸ் பாசிபிள்? அது எப்படி நடக்கும்? கைலாய மலையை எப்படி மீட்டெடுக்க முடியும்? ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்க முடியல, இல்லை கைலாய மலையை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கிண்டலும் கேள்வி. நான் சீனாவுக்கு பிரயாணம் போயிருந்தப்போ அங்கேயும் அந்த தேசத்தை நோக்கி அந்த இடத்தை நோக்கி கைலாய மலை எப்படியாவது இந்த நாட்டிலேருந்து நம்ம நாடு மீட்டெடுக்கணுங்கிற பிரார்த்தனையை வச்சோம். அதை பதிவாக கூட போட்டிருந்தோம். அப்பவும் பல பேர் கிண்டல் கேள்வி பண்ணாங்க. ஆனால் நடந்த அற்புதம் என்ன? யாருமே துளியளவு கூட நம்பாத அந்த விஷயத்தில் நடந்த அற்புதம் என்ன? புதிய அரசாங்கம் பதவியேற்றதுமே அந்த கைலாய மலையை மட்டும் இல்லை, அந்த கைலாய மலை திபத்தில் இருக்கு. அந்த திபத்தை அபகரிச்சதையே தப்புன்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கமும் பாரத அரசாங்கமும் திபத்தையே தனியாக பிரித்து மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் செய்கிறாங்கன்னு படித்தோமா இல்லையா? அப்போ பகவான் யோகிராம் சுரத்குமார் எந்த அளவு கருணையோடு இருக்காருன்னு புரியுதா இல்லையா? இப்போ சமீபத்தில் உள்ள தகவல், கிட்டத்தட்ட கைலாய மலைக்கு பக்கத்தில் இந்திய அரசாங்கம் 75,000 இந்திய இராணுவத்தை குவிச்சிருக்கு கைலாய மலைக்கு பக்கத்திலே. அப்போ என்னுடைய பிரார்த்தனை, நான் என்னுடைய பிரார்த்தனை சொல்றேன், நம்முடைய பிரார்த்தனை, பகவான் யோகிராம் சுரத்குமார்கிட்ட நம்ம வச்ச பிரார்த்தனை, கைலாய மலையை மீட்டெடுக்கணும். அது நம்முடைய மலை. எம்பெருமான் ஈஸ்வரன் அங்க குடியிருக்கிற ஒரு மலை. அந்த மலையை நாம இந்திய அரசாங்கம் மீட்டெடுக்கணும். இந்துக்களும் இந்து சமயத்தை சார்ந்த சில பிரிவு மதங்களும் அவரை போய் வணங்குறதுக்கு யாதொரு தடையும் இருக்கக்கூடாது. நம்ம வச்ச பிரார்த்தனை கூடிய சீக்கிரத்தில் பலிக்க போகுது. இன்னைக்கு வங்காளதேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை கூட இந்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் வரும். பாகிஸ்தானில் நடந்த பிரச்சனை கூட இந்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் வந்தது. இலங்கையில் நடந்த பிரச்சனை கூட இந்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் வந்தது. வேற ஒரு சில சுத்து வட்டார நாடுகளில் நடந்தது கூட இந்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் வந்தது. இப்போ நடக்கிற எல்லாமே இந்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் வரும். கைலாய மலையை நம்ம நிச்சயமாக மீட்டெடுப்போம். இது யாருக்கும் புரிதல் இல்லாத ஒரு சில பேர் இப்படியே புலம்பிட்டு, நமக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுறேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி. இந்த தென்னாடுடைய சிவனையை போற்றிக்கு பலரும் பல பெரியவர்களும் பல ஆன்மீகவாதிகளும் இதுவரைக்கும் கொடுத்த வழக்கம் என்ன? சாமி, இந்த தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன் அப்படி எழுதியிருக்கு? தென்னாடுடைய. உடனே எல்லா ஆன்மீகவாதிகளும், நான் இதுவரைக்கும் பார்த்துருந்த ஆன்மீகவாதிகள்லாம் கொடுத்த வழக்கம் என்ன தெரியுமா? அது சிவபெருமானுக்கு தமிழ்நாட்டில் தான்மா கோயில்கள் அதிகமாக இருக்கு, அதனால அவர் தமிழ்நாட்டை என்னுடைய நாடுன்னு சொல்றாருமா. தமிழ்நாடு தான் தென்னாடுமா, தமிழ்நாட்டை தான் அவர் என்னுடைய நாடுன்னு சொல்றாரு. இப்போ மற்ற நாடெல்லாம், இந்த பாட்டை எழுதின புலவர் வாழ்ந்த காலம் என்ன? அவர் வாழ்ந்தப்ப தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உண்டா? அப்போ யாருக்குமே புரிதல் இல்லாத எல்லாரும் இன்னைக்கு ஆன்மீகம் ஏதோ பெருகி நிற்கிது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. கோயில்களெல்லாம் கூட்டம் வழிஞ்சு நிரம்பினோடனே எல்லாருக்கும் ஆன்மீகம் பக்தி பெருகி நிற்கின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது பக்தியே கிடையாது. கோயில்களில் வர கூட்டம் பக்தியே கிடையாது. திருவண்ணாமலையில் எல்லாரும் பக்தியோட போனா அந்த கிரிவல பாதையில் இவ்வளவு குப்பை ஆகுமா? எல்லாரும் பக்தி கிரிவல பாதையில கிரிவலம் போனான்னா அடுத்த நாள் 10 லாரி எல்லாம் அவ்வளவு குப்பை போட்டு போறான். அந்த கிரிவல பாதை புனித பாதைன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி அது குப்பை ஆகுற? எல்லாரும் பட்டையும் போட்டுங்க கொட்டையும் போட்டோன்னு எல்லாரும் பக்தி வந்துட்டுன்னு அர்த்தமா? எல்லாரும் பயத்தால கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அதை செய்தா பாவம், இதை செய்தா பாவம், திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டேன்னா அது பாவம் போயிடும், அங்கே போயிட்டேன் வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே போய் உட்காந்தா பாவம் போயிடும், சனிக்கிழமை தோறும் இங்கே போய் உட்காந்தா பாவம் போவோம். ஒரு மலையும் ஒருத்தனை விடுறதில்லை, ஒரு குகையும் ஒருத்தனை விடுறதில்லை. அங்கே சித்தர் இருக்கார், இங்கே சித்தர் இருக்கார், அங்கே சித்தர் இருக்கார், எல்லாரும் இப்போ இறங்கி போக ஆரம்பிச்சிட்டான். எது பக்தி வந்தா போகிறான் எல்லாரும்.
பக்தி வந்தா போறான், எல்லாவனும் பயந்து போய் போறான். அவ்வளவனும் அநியாயம் செய்துட்டு இருக்கான்னு எல்லாரும் இந்த சபரிமலைக்கு போறவங்க பக்தியிலே போறான். நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். எப்படா மாலையை கலத்தி வச்சு தண்ணி அடிக்கலான்னு தெரியுறான் ஒவ்வொருத்தரும். மாலையை போட்டவங்க கூட மாலையை கலத்தி வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி குளிச்சுட்டு போட்டுக்கிறான். இதெல்லாம் பார்க்கலையா? அப்போ இதுவா பக்தி? அப்போ தென்னாடுடைய சிவனை போற்றினா சிவபெருமான் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன் அர்த்தமா? தென்னாடுடைய புரிதல் வேணும். சிவபெருமான் குடியிருக்கிறது எங்க? சிவபெருமான் குடியிருக்கிறது எங்கன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். கைலாய மலையில. அவரு கைலாய மலையில எம்பெருமான் சிவபெருமான் குடியிருக்கிறதா நம்ம புரிஞ்சிருக்கிறோம். கைலாய மலை எங்க இருக்கு? இமயமலையில. சரிதானே? கைலாய மலைக்கு தென்பக்கம் எது? கைலாய மலை. இமயமலைக்கு தெற்கு பக்கம் எது? இந்திய நாடு, பாரத நாடு. அப்போ தென்னாடுடைய சிவனே போற்றி. கைலாய மலையில இருக்கிற ஈசனுக்கு தென்னாடு இந்திய நாடு. அடுத்த வரையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த தெற்கு நாடு இந்திய நாடு. கைலாய மலையிலிருந்து தெற்க எது? இந்திய நாடு. இந்திய நாட்டுக்கு ஈசன், எல்லா நாட்டிற்கும் இறைவன். மற்ற நாட்டில எல்லாம் இறைவன் 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 கூவிட்டு இருக்காங்களே, அவனுக்கு இவர் தான் இறைவன். அப்போ இந்த இந்திய நாட்டை தனக்கு சொந்தமாக கொண்டவனே, மற்ற நாட்டினருக்கெல்லாம் இறைவனாக இருப்பவனே என்கிறதுக்கு தான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாட்டு. இந்த இறைவன் இறைவன் சொல்ற மற்ற எல்லா இறைவனும் தோன்றதுக்கு முன்னாலே எழுதப்பட்ட பாட்டு. அந்த மதங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாலே எழுதி வச்ச பாட்டு. தென்னாடுடைய சிவனை போற்றி. தென்னாடு என்ன? இனிமேலாவது உங்களுக்கு புரிதல் வேணும். எம்பெருமான் ஈஸ்வரன் கைலாய மலையில இருக்கிறார். அது திபெத்தும் இந்தியாவுக்கும் பாடல, திபெத்தில் இருக்கிறார். அப்போ தென்னாடு இந்திய நாடு. இந்த நாட்டை அவனுக்கு சொந்தமாக கொண்டவன். இது அவனுடைய சொந்த நாடு, இது அவனுடைய சொந்த பூமி. இந்த இந்தியாவே நமக்கு சொந்தம் தான். ஆனால் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லையா? அதிக உரிமை இல்லையா? அதே போல இந்த தென்னாடு இந்திய நாடு அவனுக்கு சொந்தமான பூமி. அதனாலதான் இங்க ஏகப்பட்ட திருவிளையாடங்களும் பண்ணான். அப்போ தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்க ஈசனேன்னு வழிபடுறோம், மற்றவெல்லாம் இறைவனேன்னு வழிபடுறான். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப புரியுதுல? அப்ப இத்தகைய சிறு புரிதல்கள் கூட இல்லாத தமிழ்நாட்டை தான் அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தான் சிவன் கோயில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழ்நாட்டை விட சிவ வழிபாட்டில் அதிகமாக மிஞ்சி நிற்கிறது வட இந்தியா தான். வட இந்தியர்களை போல சிவனை வழிபற்ற முடியுமா? வட இந்தியர்களை போல சிவனை நீங்க வழிபற்ற முடியுமா? நீங்க கையில ஒரு கயரை கட்டுறதுக்கே தயங்குவீங்க. அவன் கையில பூதா சிவனுடைய கயரை கட்டியிருப்பான். நீங்க ஒரு ருத்ராட்சத்தை போடுறதுக்கு தமிழ்நாட்டுக்காரன் யோசிக்கலாம், ஐயா நம்ம ருத்ராட்சம் போட்டு அசிங்கமா இருக்கும். அவன் உடம்பு போதா ருத்ராட்சத்தை போட்டு அலைகிறான். மார்வாடிகள்லாம் தொழில ஜெயிக்கிறான், அவனுடைய பக்தி ஜெயிக்கிறான். உங்களுக்கு தான் உங்க பக்தியை வெளிக்காட்டினாலே பயம் இல்லை. விபூதி பூசுறதுக்கு பயம், சந்தனம் பூசுறதுக்கு பயம், கையில கழுத்துல ஒரு ருத்ராட்சம் போடுறதுக்கு உங்களுக்கு பயம். ஐயோ அவன் பார்த்தா நம்மளுக்கு தப்பா நினைப்பான், இவன் பார்த்தா நம்மளை தப்பா நினைப்பான். உங்களுடைய சமய சின்னங்களை அணிவதற்கே உங்களுக்கு தயக்கம். பெண்களுக்கு தயக்கம், ஆண்களுக்கு தயக்கம். ஆனால் ஒரு மார்வாடி அப்படி யோசிக்கிறாங்களா? ஒரு முகமது ரஃபி வந்து ஜாமானவங்கன்னாலும், ஒரு டேவிட் ராபின்சன் வந்து ஜாமானவங்கன்னாலும், அவர் சிவனுக்கு செய்ய வேண்டிய தீபாராதனை பூஜைகள் எல்லாம் செய்து தான் என்ன வேணும் பாய் உங்களுக்கு, என்ன வேணும் சகோதரா உங்களுக்குன்னு ஜாமானம் கொடுப்பார். ஆனால் நீங்கள் அப்படியா? யாராவது வாங்க வந்தால் விபூதியில் தூக்கி ஒழிச்சு வச்சுருவீங்க. வச்சுக்கிட்டு என்ன வேணும் விபூதியெல்லாம் அழிச்சிருவீங்க. வேணாம், முடிஞ்சால் நெத்தியில் இருக்கலாம் அழிச்சிட்டு பாய் வாங்கப்பா, என்ன பாய் வேணும் உங்களுக்கு அப்படி கேட்பீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு இறைவன் மேலேயே நம்பிக்கையும் இல்லை, பயமும் இல்லை. காட்டுறதெல்லாம் வேஷம். அப்புறம் முதல்ல இறைவன் உங்களுக்கு ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறது ஒவ்வொரு தனித்தனி காரணங்களுக்காக. எல்லாரும் ஒரே காரணத்துக்காக பிறக்கல. எல்லாரும் ரஜினிகாந்த் ஆகிறதுக்காக பிறக்கல. எல்லாரும் சிஎம் ஆகிறதுக்கு பிறக்கல. எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக பிறக்கல. ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு. மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் கடவுள் கொடுத்து தான் அங்கே பிறகு செய்து அனுப்பியிருக்காரு. உங்க வேலையை நீங்க பாருங்க. அடுத்தவனுக்கு அதை பச்சையா சொல்ல விரும்பல, அடுத்தவனுக்கு அதை பிரிச்சு பார்த்து அங்க என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்க உடம்புல இருக்கிறத பாருங்க. முதல்ல நீங்க பகவானுக்கு சரியா சேவை செய்யறீங்களா? பகவானுக்கு மனசு குளிர்வா இருக்கா? பகவானுக்கு நிறைவா நம்ம செய்துட்டோமாங்கிறத நீங்க பாருங்க. நாங்க பார்த்துக்கோம், எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்துக்கோம். உங்ககிட்ட யார்கிட்டயாவது வந்து நாங்க கை நீட்டினோம்னா அப்போ செருப்ப கலத்தி அடிங்க. இப்போ என்னையா பெரிய ஆள் மாதிரி பேசுனேன், இப்போ வந்து நிற்கிறேன் கேளுங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிச்சிருக்கார்.
நாம இருக்கிற காலம் தொட்டோ இல்லை நம்முடைய பிள்ளைகள் காலம் தொட்டோ சிறப்பாக இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குழு சிறப்பாக நடக்கும். நம்ம எடுத்திருக்கிற டார்கெட் பகவான் யோகிராம் சுரத்குமாரை எத்தனை கோடி பேர் கொண்டு சேர்க்கணுமோ அதை கண்டிப்பாக கொண்டு சேர்ப்போம். அதுக்குண்டான கருணையை பகவான் செய்வார். அந்த நம்பிக்கையில தான் நாம முன்னோட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நாம முதற்படியில் தான் நிற்கிறோம். பகவான் யோகிராம் சுரத்குமார் அறிஞ்சிக்கிறதுக்கு நான் மகாபாரதம் படிக்கணுமா, நான் ராமாயணம் படிக்கணுமா, இல்லை 4 வேதங்கள் படிக்கணுமா? பகவான் யோகிராம் சுரத்குமார் ஒரு திறந்த வழி பல்கலைக்கழகம். அவர் இந்த குழந்தை கூட கற்றுக்கலாம் அவரை பற்றி. ஆனால் என்ன புரிதல் இருந்தால் உங்களால் கற்றுக்க முடியும்? அவர் மகா பிரம்மம், ஒரு பேர் இறைவன்கிற ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி புரிதல் வரும். நீங்கள் அவர் ஒரு சாதாரண மனிதனா, சாதாரண ஒரு குருவாக பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த புரிதல் வராது. நாங்கள் கோயில் கட்டுறோம், கோபுரம் கட்டுறோம், எங்கள் காசில் கட்டுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கள் காசை போட்டு சத்சங்கம் வைக்கிறோம், எங்கள் காசை போட்டு பஜனை வைக்கிறோம், எங்கள் காசை போட்டு பூஜைகள் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எங்கேயாவது பெரிய ஆள் நான் சொன்னேன்னா? பகவான் யோகிராம் சுரத்குமாரோட நாமத்தை சொல்லுங்க 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 நம்ம ஒவ்வொரு சத்சங்களையும் சொல்கிறோமே ஒழிய வேற ஏதாவது நாமத்தை சொல்லுங்க நம்ம சொல்கிறோமா? நாம் என்ன சொல்கிறோம்? நீ ஈஸ்வரனே கும்பிட்டாலும், எம்பெருமான் நாராயணரை கும்பிட்டாலும், விநாயகரை கும்பிட்டாலும், எதை கும்பிட்டாலும் பகவான் யோகிராம் சுரத்குமாரை தான் கும்பிடுறார். கீதையில கண்ணன் எப்படி சொல்றாரோ, நீ எதை வணங்கினாலும் யாரை வணங்கினாலும் என்னை வணங்குவதாகத்தான் அர்த்தம்னார். அதே தான் சொல்றோம். பகவான் ஸ்ரீ ராமருடைய அவதாரம் யோகிராம் சுரத்குமார். அப்போ நீங்க இந்த கலியுகத்துல ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்காரா இல்லையா? ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு பகவான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து வந்திருக்காரா இல்லையா? இந்த கலியுகத்துல இந்திய நாடு பல மன்னர்கள், இந்தியாவை ஆண்ட பல சிற்றரசர்கள் அடிச்ச கூத்துல, அவங்க பண்ணின அட்டகாசத்துல, அவங்க பண்ணின மாபெரும் தவறான அரசாட்சியால, அந்த கர்ம வினையினால அந்நியர்கள் படையெடுத்து வந்தாங்க. இந்தியாவை அடிச்சு நொறுக்குனாங்க, பல கோடி பேரை கொன்னாங்க, பல கோடியா கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அப்ப பாரத நாடு வறுமையில வீழ்ந்து எத்தனை கோடி மக்கள் இறந்தாங்க? 1940 இருந்து 45 வரைக்கும் 7 வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் இறந்தாங்க? அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கேயோ சரியுது. புண்ணிய பூமியான பாரதத்துல பெரும் பிரச்சனை நடக்குது. பாரத பூமி ஒரு பக்கம் தாழுதுன்னு தோன்றப்போ, எப்படி எம்பெருமான் ராமபிரான் அன்னைக்கு பிறந்து வந்தாரோ, ராவணனுங்கிற ஒரு கொடியவனை தென்முனையில கொல்றதுக்காக பிறந்து வந்தாரோ, எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்து வந்து அதர்மத்தை அழிச்சாரோ, அதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் பாரத தேசம் பட்டினி சாவுல இப்படி மாளுதேங்கிறதுக்காக எம்பெருமான் ஸ்ரீ ராமரே பகவான் யோகி ராம் சுரத்குமார் வடிவத்தில் வந்தார். அவர் திருவண்ணாமலையில இருந்து சோவியத் ரஷ்யா உடஞ்சி நொறுங்கினப்போ கூட அவர் அதை பத்தி அரசியல் பேசியிருப்பார். பகவான் யோகிராம் சுரத்குமார் USSR அப்படின்னு இருந்த நாடு துண்டு துண்டா உடஞ்சி போனதை பகவான் யோகிராம் சுரத்குமார் ஒரு கடத்திண்ணையில படுத்துக்கிடன்னு சொன்னார். ஓ பாரத நாட்டு மக்களே, புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நட்பு நாடு USSR உடைந்து விட்டதுன்னு வருத்தப்படாதீர்கள், இனிமேல் தான் பாரதத்தின் வளர்ச்சி இருக்கிறதுன்னு பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னார். இன்னைக்கு பாரதத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய முக்கிய மந்திரிகள்லாம் எத்தனையோ கோயிலுக்கு போறாங்க, போய் சாமி கும்பிடுறாங்க. நீங்க உண்மையான பக்தியாளர்களாக இருந்தா யோகிராம் சுரத்குமார் ஆலயத்தில் வந்து ஒரு நாள் நீங்க வழிபடணும். நீங்க அப்போ அடுத்த 4 ஆண்டுகளை சுமூகமா நடத்தி கொண்டு போய்ங்கிறதா என்னோட நம்பிக்கை. பகவான் யோகிராம் சுரத்குமார் ஒருத்தர் தான் USSR சுக்குநூறா உடைஞ்சப்போ அங்கே அண்ணாமலையில திருவண்ணாமலை கடத்திணையில படுத்து அவர் சொன்னார், ஓ எனதருமை இந்திய மக்களே, யாராவது சொல்லுங்க ஆட்சியாளர்களுக்கு, இனிமேல் தான் பாரத தேசத்தின் வளர்ச்சி இருக்கிறதுனாரு. இன்னை வளர்ந்து எங்க போய் நிக்கிறோம்? நம்ம இன்னை வளர்ச்சியில எங்க போய் நிக்கிறோம்? அப்போ இந்தியா தடுமாறி விழப்போனப்போ பகவான் யோகிராம் சுரத்குமார் வடமுனையிலிருந்து தென்முனை வந்து திருவண்ணாமலையில் தவம் இருந்து ராம நாமத்தையே சொல்லி இன்னைக்கு பாரத தேசம் இன்னைக்கு உலகத்துல தலை தோங்கி சிறந்தோங்கி நிக்குது. இதற்காகத்தான் யோகிராம் சுரத்குமாரோட அவதாரம் நடந்தது. இதை புரிஞ்சிக்காத பலரும், அவர் ஏதோ எனக்கு கார் வாங்கி தர வந்தாரு, அவர் வீடு வாங்கி தர வந்தாரு, எனக்கு டிராவல்ஸ் நடத்தி வைக்க வந்தாரு, எனக்கு கோயில் இதுக்காக வந்தார். ஒரு மகான், ஒரு பிரபஞ்சம், ஒரு அவதாரம் ஒருத்தருக்கு தேவைகளுக்காக பிறந்து வருவார். இந்த பிரபஞ்ச தேவைக்காக பிறந்து வந்தார் பகவான் யோகிராம் சுரத்குமார். அதை புரிஞ்சிக்காம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு நம்மளை குறை சொல்லி கேலி பேசிட்டு தான் இருக்கும். நாம் அதை கண்டுக்காம தயங்காம நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி நான் திரும்ப தான் சொல்லுவேன். எல்லா ஞானிகளும் எல்லா யோகிகளும் எல்லா இறைவனும் ஒரே மாதிரி தான் அவங்களை ஆசீர்வாதம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா கோயில்கள்லையும் அபயகஸ்தம் சாமி ஒரே மாதிரி தான் காட்டுறாரு.
நீங்க போனோட கையை கமத்துறதோ இல்ல பணக்காரன் போன கையை நிமித்திக்கிறதோ, இவ வந்து கையை நான் மடக்கிக்கிறேன், இவ வந்தா இவளுக்கு அருள் புரிய மாட்டேன்னு எந்த சாமியால் செய்தா? பகவான் யோகிராம் சுரத்குமாரை கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு இருக்காங்க. யாரையாவது நான் அருள் புரிய மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரா? அப்போ தெய்வ பிறவிகள் யோகிகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அருள் புரிவாங்க. ஆனா அந்த அருளை கருணையை ஏத்துக்கிற பக்குவத்தில் உங்க மனம் இருக்கணும், உங்க உடல் இருக்கணும். அது இல்லைன்னா உங்களுக்கு அந்த காரியம் நடைபெறாது. எல்லாருமே போய் வழிபடுறாங்க. திருப்பதியில கோடிக்கணக்கான பக்தர்கள் போறாங்க, எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிடுறான். யோகிராம் சுரத்குமார் கோடியாக போய் வழிபட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் அந்த காரியங்கள் நடக்கல? நிறைய பேருக்கு நடந்தது, நிறைய பேருக்கு நடக்கலையே. அவருடைய கருணையை அள்ளி பருக நீங்க தயாரா இருக்கணும். அவருடைய அருளாசியை வாங்கிக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு உங்க மனமும் உங்க உடம்பு தயாரா இருக்கணும். நானும் வந்தேன், நானும் போறேன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் நான் சொல்லுவேன், எதுக்காக இந்து கோயில்களில், இந்து சமய கோயில்களில், பெரிய கோயில்களில் முதல் என்ட்ரன்ஸ் உள்ள போன உடனே எதுக்கு விநாயகரை வச்சிருக்கான்? எதுக்கு வச்சிருக்கான்? எல்லா கோயில்களையும் நல்லா பாருங்க, போன உடனே விநாயகர் சன்னதி தான் இருக்கும். ஏன் விநாயகர் சன்னதி இருக்கு? எதுக்காக விநாயகர் சன்னதியை முதல்ல வச்சிருக்காங்க? நீங்க அங்க போன உடனே ரெண்டு காதையும் இப்படி பிடிச்சி முட்டங்க கீழே முட்டு நம்ம உங்களுடைய பட்டக்ஸ் கீழே அடிக்கிற மாதிரி நீங்க தோப்பு கரணம் போட்டுட்டு தான் உள்ள போகணும். ஏன் அப்படி இருக்கு? இப்படி சும்மா இப்படி வைக்கிறதுக்கு இல்லை, சும்மா இப்படி பண்றதுக்கு இல்லை. நீங்க பண்றதா இருந்தா கீழே முழுக்க இப்படி போய் தான் நீங்க மேல வரணும். ரெண்டு காதையும் பற்றி பிடிச்சிருக்கணும். எதுக்கு? அதை பிடிச்சு நீங்க அப்படி பண்ணிட்டு போனாதான், உள்ள போனாதான் அங்க இருக்கக்கூடிய இறை சக்தி அவங்க உடம்பு கிரகிக்கிற அளவுக்கு இந்த மூளை நரம்புகள்லாம் வேலை செய்யும். நீங்க இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா? இப்படி பிடிச்சி இழுக்கிறப்போ இந்த மூளை நரம்புகள், எல்லா நரம்புகளும் அந்த காதில் இணைஞ்சிருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு கிரகம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு அந்த காலத்துல எல்லா குழந்தையும் காது குத்தி விட்டுருவாங்க, மூக்கு குத்தி விட்டுருவாங்க. ஒரு கண்டா இருக்குன்னு ஜோசியாரன்னு சொன்னா மூக்கு குத்தி விட்டுருவாங்க. மூக்கு புரி அந்த காலத்துல நிறைய தெரியும், இப்பதான் குத்துறது இல்லை, காதை குத்தி விட்டுருவாங்க ஆம்பளை பிள்ளைங்க வரைக்கும். இங்கதான் எல்லா இணைப்பும் இருக்கு, இங்கதான் எல்லா இணைப்பும் இருக்கு, அதான் குத்தி விட்டுருவாங்க. அப்ப நீங்க இந்த காதை இப்படி கூட பிடிக்க கூடாது, இப்படி பிடிச்சி நீங்க தோப்பு கரணம் போட்டு உள்ள போனாதான் அந்த பிரபஞ்ச பேராற்றலை உங்க உடம்பு ஏத்துக்கும், உள்ள அப்சர்வ் பண்ணும். அதுக்காகத்தான் வாசல்ல விநாயகரை வழிபடுறோம். நம்ம இங்க வந்த உடனே எதுக்கு விநாயகர் வச்சிருக்கோம்? வந்த உடனே நம்மள விநாயகர்கிட்ட போய் நீங்க தோப்பு கரணம் போட்டுட்டு அங்க போனீங்கன்னா உங்க உடம்பு அதை கிரகிக்கும். ஏன்னா உங்க மூளை நரம்புகள்லாம் தூண்டும். பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு படிக்காத மக்கு பிள்ளை என்ன செய்ய சொல்லுவார்? தோப்பு கரணம் போடுன்னு அந்த காலத்துல. இப்ப தோப்பு கரணம் போட்டா ஊரே கூடி போய் அவர் அடிச்சுடும். பழைய காலத்துல படிக்காத மக்கு பிள்ளைல தோப்பு கரணம் போடு, 50 தோப்பு கரணம் போடுன்னு சொல்லுவார். எதுக்காக? மூளை நரம்புகள் அப்படியே செயல்படட்டும்டா, அவருக்கு ஞாபக சக்தி வரட்டும், நாங்க சொல்றதெல்லாம் மூளை கிரகிக்கட்டும்ங்கிறதுக்கு தான் தோப்பு கரணம் போடுறது. இதெல்லாம் சயின்ஸுங்க. இப்போ விநாயகர் சந்நிதி எதுக்கு ஒவ்வொரு கோயில்கள்லையும் முதல்ல வச்சிருக்குன்னா, நீங்க உள்ள போனோன்னா உங்க பின்னங்கால் பெடரில் அடிக்கிற அளவுக்கு நீங்க தாழ்ந்து தோப்பு கரணம் போடணும். எவ்வளவு போட முடியுமோ போடணும். நீங்க தொடுத்து போட்டா உங்களுக்கு முட்டு வலியே வராது, முட்டு வலி வராது, முதுவலி. இப்போ எல்லாருக்கும் எனக்கு புரிய முடியல, நிமிர முடியல, யாரும் தோப்பு கரணம் போடுறதில்ல, ஒன்றும் பண்றதில்லை. நம்ம கோயில்களில் சாதாரண பண்ற வழிபாடுகளே நம்முடைய உடம்புக்கு தேவையான அத்தனை எக்ஸசைஸ் இருக்கு. அப்போ இதற்காகத்தான் சயின்டிஃபிக்காக தான் நம்ம கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க விநாயகர், நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு போனா கூட முதல்ல வாசல்ல விநாயகர் கோயில் தான் இருக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு உள்ள போனா மட்டும்தான் அந்த இறை சக்தியை நீங்க உணர முடியும். புரியுதுல உங்களுக்கு? அப்ப எல்லாமே சயின்ஸ் தான். இந்த விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் விளக்கி சொல்றதுனால தான் பல பேருக்கு நம்மளை பிடிக்கல. நீங்க அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க நம்முடைய பக்தியும் பகவானை கடத்தி கொண்டு போனோம்னா, பகவான் அந்த அற்புதத்தை செய்தார், பகவான் இந்த அற்புதத்தை செய்தார், பகவான் இந்த அற்புதத்தை செய்தார் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா கடத்த முடியாதுங்க. பகவான் யார்? அவர் எதற்காக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தார்? எதற்காக திருவண்ணாமலைக்கு வந்தார்? ஏன் இந்த 1950 இருந்து 2000 வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் இருந்து ஏன் அந்த காலகட்டத்தில் அவர் பகவானா பரிணமிச்சார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதுக்கு ஒரு ஆன்மீக உணர்வு இருக்கு. அது தெரியாதவங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம வழியை பார்த்து போயிட்டே இருக்கணும். நமக்கு தேவை பகவானுடைய பரிபூர்ண அருளை நம்ம பெறணும். அதற்கு நம்ம பகவானை எப்படியெல்லாம் மகிழ்விக்க முடியுமோ, அவருடைய நாமத்தை எந்த விதத்திலெல்லாம் பாடி அவரை சந்தோஷப்படுத்த முடியுமோ, அவருக்கு எப்படிலாம் நம்ம அர்ப்பணிக்க முடியுமோ, நம்ம எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணித்து அவருடைய அருளை பெற நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிறரை பற்றி நம்ம கவலையே இல்லை. நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில். நீங்கள் பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்குறதுக்காக இங்கே ஒன்றும் போடலை. பல பக்தர்களும் பார்த்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் போட்டுட்ருக்குறோம் நம்ம. அதனால் இவங்க யாரை பற்றி நம்ம மைண்ட் பண்ண அவசியமே இல்லை. பலரும் புதுசாக வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் வருவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு ஆல்ரெடி பகவான் யோகிராம் சுரத்குமாரை தெரிஞ்சவங்க நம்ம டார்கெட்டே கிடையாது. நீங்கள் தெரிஞ்சவங்க அப்படியே இருந்துக்கோங்க. பகவான் யோகிராம் சுரத்குமாரை அறியாத புதிய பக்தர்கள் தான் நம்ம இலக்கு.
அவங்கள்ட்ட தான் நம்ம பகவானை கொண்டு போகிறதுக்கு ஆசைப்படுறோம். உங்களில் யாருக்குமே ஜனவரி 22ஆம் தேதிக்கு முன்னாடி பகவான் யோகிராம் சரத்குமாரை தெரியாது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய இறையாற்றல் இருக்குங்கிறத உணர்ந்து நீங்கள் எல்லாம் வர்றீங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், நடந்திருக்கு. இன்னும் பல அரிய சாதனைகளை உங்களுக்கு பகவான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற சீக்கிரம் நடக்கும். ஆனால் உங்கள் அர்ப்பணிப்பு முக்கியமாக வேணும். அதனால பகவான் யோகிராம் சரத்குமாரை நம்முடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் தவறாமல் வழிபடுங்க. உங்களுக்கெல்லாம் பேர் அதிசயத்தை உங்கள் வீடுகளில் குடும்பங்களில் நிகழ்த்துறதுக்கு பகவான் தயாராக இருக்கிறார். அதான சொன்ன மாதிரி பகவான் பெரும் அருவி போல பாயிறவர். அவர் அவனுக்காக இவனுக்காகன்னு பாயிற பெரும் வெள்ளம் இல்லை, எல்லாருக்காகவும் பொதுவாக பாய்கிற பேர் அருவி அவர். குற்றால அருவி மாதிரி. சில பேர் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடறான், சிலவன் அங்கேருந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடறான், சிலவன் வந்து காலுக்கே நினச்சிட்டு போகிறான், சிலவன் வந்து முகத்தை கழிட்டு போகிறான். ஒரு சில பேர் தான் அந்த அருவியில் இறங்கி மணிக்கூர் கணக்கில் நின்று குளிச்சு அவனுடைய சூட்டெல்லாம் தணிச்சு தயவாக போகிறான். தெய்வங்களுடைய கருணை அப்படிதான், தெய்வங்களுடைய அருளும் அப்படிதான். அது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்குங்க. உங்களுடைய மனதும் உங்களுடைய உடம்பும் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கா? ஏன் அவங்கள தான் நம்ம கூட கோயிலுக்கு வந்தாங்க, நல்லா இருக்காங்களே, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன்னா நாம் இன்னும் நம்ம மனசை, நம்மளுடைய நம்ம எதையுமே நம்ம அர்ப்பணிக்கலைன்னு தான் அர்த்தம். நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்கிறப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அது போகணுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பகவானுடைய நாமம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம உணர்வோடு சொல்லணும். அதுதான் நம்ம ஒவ்வொரு சத்சங்கத்திலும் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இதை உணர்ந்து அடுத்தடுத்த கணங்களில் யாரை பற்றி கவலைப்படாமல் உங்களெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன் அதுக்கு அவங்ககிட்ட ஏன் போகிறீங்க, அங்கேயும் போகிறீங்க? இதுதான் பல பேருக்கு வேலை. சொல்கிறவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். நாம் வாழ்க்கையில் உயரமான இடத்த நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருப்போம். அதுக்கு பகவான் யோகிராம் சரத்குமாருடைய நாமம் மட்டும்தான் நமக்கு தீர்க்கமாக நமக்கு அருள் புரியுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். எந்த இறைவனை வழிபட்டால் அது பகவான் யோகிராம் சரத்குமார் வழிபட்டது தான். ஏன்னா அவர் இந்த காலத்திற்காக, இந்த கணத்திற்காக அவதரித்து வந்தவர். ஒவ்வொரு கடவுளும் நீங்கள் வழிபடுறவங்க ஒவ்வொரு கணத்துக்காக வந்தவங்க. அவங்கெல்லாம் அந்தந்த தேவைகளுக்காக வந்தவங்க. ஆனால் யோகிராம் சரத்குமார் இன்றைய காலகட்டத்திற்கு வந்தவர். அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு வந்தவர் நம்ம வழிபடுறதுங்கிறது எளிதான முறை, சென்று அடைகிறதுக்கு எளிதான முறை. ஓகே. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுருராய. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சரத்குமார் பிரச்சோதயார். பகவானே, எல்லாரும் எல்லா அருளும் வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிய வேண்டும். பகவானே யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுருராய.